அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இதையடுத்து தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறும் 19 சட்டமன்ற தொகுதிகளில் கழக வேட்பாளர்கள் பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கர் சின்னம் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பொது சின்னம் வழங்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் அப்போது உத்தரவிட்டனர். அதன்படி தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறும் 19 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பொது சின்னம் வழங்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கழக வேட்பாளர்களுக்கு ஒரே சின்னம் வழங்குமாறு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சார்பில் வழக்கறிஞர் திரு ராஜா செந்தூர் பாண்டியன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் உள்ள 40 தொகுதிகளிலும் 19 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அமமுக வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் பரிசு பெட்டி சின்னத்தில் தேர்தலை சந்திக்க உள்ளனர்.